பெற்றோர்களை வணக்கம். கேர் அகாடமியின் கேர் அகாடமி இயக்குனர் பேரரசர் முத்தமிழ் செல்வண்டியர். இந்த காணொலி வந்துங்க இந்த வருஷம் நீட் ரிசல்ட்டை உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கும் பிளஸ் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் போடுறப்ப தவறுகள் நடக்காம போடுறதுக்கான ஒரு கைடன்ஸ், குறிப்பா கேர் அகாடமியில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ப்ராப்பரா கைட் பண்றதுக்கும் இந்த வருஷம் நீட் முடிச்சவங்க அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன போகணும் அப்படின்னு சொல்றதுக்கான இது ஒரு கேரியர் கைடன்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வருஷம் நம்முடைய நீட் ரிசல்ட் பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் எக்ஸாமினேஷன் ரொம்ப கடுமையா இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். குறிப்பா பிசிக்ஸ்ல ரொம்ப டஃபா இருந்துச்சு எக்ஸாமினேஷன். இருந்தாலுமே நமக்கு என்டையர் தமிழ்நாடு, என்டையர் இந்தியா ஓரளவு நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. அதாவது 720 அவுட் ஆஃப் 720 தவிர மார்க் என்ன கணிசமா குறையும். கட் ஆஃப் மார்க் என்னுடைய கணிப்புப்படி 100ல 150 மார்க் குறையும். குறிப்பா அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 பெரிய மாற்றங்கள் இருக்கும். ஆனா இந்த வருஷம் எவ்வளவு ரேங்க் வருதுங்கிறத வச்சுதான் சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட், இப்ப நம்ம சென்டர் ஸ்டூடெண்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது மாதிரி எல்லா பயிற்சி மையங்கள்லயும் தமிழ்நாடு பூரா படிச்சிருப்பாங்க. அவங்க மார்க் பூரா போடுறப்ப நமக்கு கட் ஆஃப் மதிப்பெண்களை விட ரேங்க் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சோ இந்த வருஷம் நம்மளுடைய ரிசல்ட் பாருங்க. நம்ம சென்டரோட சென்டர் டாப்பர் ஜானகி 524 அவுட் ஆஃப் 720. இந்த பாப்பா சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட். அவங்க வாங்கின பர்சன்டேஜ் 99.286 பிசிக்ஸ்ல, கெமிஸ்ட்ரியில 92.45, பயாலஜில 99.5. ஸோ டோட்டல் பர்சன்டேஜ் 98.688. அவங்க வாங்கின மார்க் 524 அவுட் ஆஃப் 720 தான் நம்ம இந்த வருஷத்தோட சென்டர் டாப்பர். வழக்கமா எல்லா டெஸ்ட்லயுமே நம்ம ஜானகி தான் ரெகுலரா ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க. அதே போல சந்தோஷ்குமார், இது ஒரு ரெகுலர் நம்ம டீம் ஆஃப் யாரெல்லாம் இந்த ரெகுலர் டெஸ்ட்ல நல்ல மார்க் வந்தாங்களோ அவங்க தான் இப்பயும் வந்திருக்காங்க. இதுல மனோஜ் 7.5 வரும். அப்படி மனுச்சனூர் பைசஸ் ஸ்கூல்ல படிச்ச பையன் அந்த பையன். ஸோ இவர் நம்ம சென்டரோட செகண்ட் டாப்பர். ஹி பிலாங்ஸ் டு 7.5, 446 அவுட் ஆஃப் 720. இவர் நம்ம செகண்ட் டாப்பர். தேர்ட் டாப்பர் மிஸ்டர் சந்தோஷ்குமார். இவர் மெட்ரிக் ஸ்டூடெண்ட், 440 அவுட் ஆஃப் 720. இவர் சென்டரோட தேர்ட் டாப்பர். நெக்ஸ்ட் ஃபோர்த் டாப்பர் மணித்தமிழன், 437 அவுட் ஆஃப் 720. இவங்க சென்டரோட ஃபோர்த் டாப்பர். தென் ஃபிஃப்த் டாப்பர் இந்த பாப்பா கவர்மெண்ட் ஸ்கூல் பாப்பா நிவேதா. இவங்க வாங்கின மார்க் 429 அவுட் ஆஃப் 720. இவங்க எல்லாமே சென்டரோட ஃபர்ஸ்ட் 4-5 டாப்பர்ஸ். கிராஸ் கோர்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த 40 நாள் கிராஸ் கோர்ஸ்ல ஐஷா, இந்த பாப்பா மெட்ரிக் ஸ்டூடெண்ட். அவங்க 314 எடுத்திருக்காங்க. ஸோ செகண்ட் டாப்பரா ரகேஷ் சர்மா, அவர் 260 எடுத்திருக்காரு. இவங்க கிராஸ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறப்ப ஜானகி 524. இவங்க ஓசி கேட்டகரியில இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ங்கிற கேட்டகரியில வராங்க. அதனால இவங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும். குறிப்பா ஜிப்மர் மாதிரியோ அல்லது சிஎம்சி வெள்ளூர் மாதிரியோ இல்லை எம்எம்சியோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஆல் இந்தியா கோட்டா வரப்பதான் தெரியும் அதே கேட்டகரியில தமிழ்நாட்டில் எவ்வளவு பிள்ளைங்க வராங்க அப்படின்னு. இது ஆக்சுவலா ஆல் இந்தியா கோட்டா தான் வருவாங்க. மனோஜ் இவர் 7.5 பிளஸ் கம்யூனல் ரோஸ்டர்ல மேல இருக்கார். ஸோ இவருக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். அப்புறம் சந்தோஷ்குமார், வரிசையா இந்த ஸ்டூடெண்ட்ஸோட நேம், அவங்களுடைய கேட்டகரி. நார்மலா எந்த அடிப்படையில நமக்கு ரேங்க் வரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அந்த ஸ்கூலையும் கம்யூனிட்டியும் கொடுத்துருக்கோம். ஸோ இது 7.5 மெட்ரிக் ரெண்டுமே கலந்து கொடுத்துருக்கோம். ஸோ முதல் 50 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம உங்களுக்கு காமிச்சிருக்கோம். இப்போ இந்த இதை பொறுத்தவரை நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியும் எவ்வளவு வரும் அப்படின்னு. நெக்ஸ்ட் இந்த நிறைய பேரண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன் போடுறதுல டவுட் இருக்குன்னு கேட்டாங்க. அதுக்காக என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னா, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, தென் போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ, ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம்பு பிரசன்ட், +1 மார்க், +2 மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்,
கம்பல்சரியா 6th இருந்து +2 வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் படிச்சாங்க. அந்த சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும். HM சிக்னேச்சர், ஸ்கூல் சிக்னேச்சர், ஸ்கூல் சீலோட வேணும். ஸ்டூடெண்ட் ஆதார் கார்டு, ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி, அது மாதிரி பேரண்டோட ஆதார் கார்டு, பேரண்டோட கம்யூனிட்டி, பேரண்ட் அப்பா அம்மா ரெண்டுல யாராவது ஒருத்தர் இருந்தா கூட போதும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட். ஸோ இந்த 17 டாக்குமெண்ட் நமக்கு தேவை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் .net இந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணணும். ஸோ நான் ஜூம் பண்ண பாருங்க. இதுல லாகின் ஐடி இந்த இடத்துல பாருங்க, கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு லாகின் ஐடி நம்ம தான் கிரியேட் பண்ணணும். பாஸ்வேர்ட் கொடுக்கணும். பாஸ்வேர்டு வந்து நார்மலா நம்ம கொடுக்கக்கூடிய மெத்தட் வந்து முதல் லெட்டர் வந்து உங்க இனிஷியல் வந்து கேபிட்டல் லெட்டர் ஆகும், ரெண்டாவது லெட்டர் உங்க எழுத்து வந்து உங்க ஸ்டூடெண்டோட எழுத்து வந்து ஸ்மால் லெட்டர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து டேட் அட்டுன்னு போட்டு டேட் ஆஃப் பர்த் இருக்கு இல்லைங்களா, டேட் ஆஃப் பர்த் 2னா 02, 6னா 06 போட்டு உங்களுக்கு வந்து 8 டிஜிட் அப்படி மாதிரி நம்பரை கொடுத்துருங்க. இது பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு மறக்காம இருக்குங்கிறதுக்காக. ஓகே, நீங்க என்ன பாஸ்வேர்டாலும் கொடுக்கலாம், பட் அடிக்கடி மாற்ற முடியாது, மறந்துடக்கூடாது இதுக்காக. ஸோ இது கொடுத்துட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். எல்லாம் இதை படிச்சு பார்த்துட்டு கீழே டிக் பண்ணணும். டிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல உள்ளுக்கு போவீங்க. இப்ப ஸ்டெப் 1 வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஃபோன் ஓடிபியோட கனெக்ட் ஆயிருக்கும். இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ஃபார்ம் ஃபில்அப் பண்ணலாம். இதுல என்னென்ன இருக்கு அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிட்டே வரேன். குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் HSC கொடுத்தீங்கன்னா எம்எஸ் நம்பர் கேட்கும். எம்எஸ் நம்பர்ங்கிறது வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்ல இருக்கும். இது கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய நம்பர் இது. ஓகேங்களா? அந்த எம்எஸ் நம்பர் கொடுத்துட்டு இது குவாலிஃபைடு இயர் எந்த வருஷம் படிச்சீங்க, +1 பாஸ் இந்த வருஷம், மொபைல் நம்பர். இந்த இடத்துல பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணா சொன்னேன், எப்படி கிரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். இனிஷியல் கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், உங்க எழுத்து ஸ்மால் லெட்டர், அதுக்கப்புறம் அட்டன் போட்டு டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் ஈக்குவல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது அவங்க கொடுத்துருப்பாங்க. லாகின் ஐடி நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். இந்த லாகின் ஐடியும் உங்களுடைய பாஸ்வேர்டும் குறிச்சு வச்சுக்கணும், மிஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? இமெயில் ஐடி, இந்த பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. +2 மார்க் ஷீட்ல உள்ள நேம், இதுதான் முதல் பக்கம். இதை முதல்ல ஃபுல் நீட்டை தப்புலாம் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடணும். தென் அடுத்த ஸ்டெப் நெக்ஸ்ட் வந்து இது வந்து இந்த மெயில் ஐடி இருக்கு இல்லைங்களா, இப்ப நீங்க கிரியேட் பண்ணீங்க இல்லையா, அதை கொடுக்கணும். உங்களுக்கு மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் போகும். இதுதான் அட்மிஷன் ப்ராசஸ்க்கான மெயின் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல 2 இருக்கு. ஒன்னு கவர்மெண்ட் கோட்டா, இன்னொன்னு மேனேஜ்மெண்ட் கோட்டா. நல்லா கவனிச்சுக்கணும். கவர்மெண்ட் கோட்டா ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ், பிரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய உதாரணமா தலை சீனிவாசன், SRM இருக்கு இல்லையா, இதுல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டாவும் இந்த அப்ளிகேஷன். ஸோ மேனேஜ்மெண்ட் போகணும்னா மட்டும் தான் 2வது அப்ளிகேஷன் போடணும். இல்லைன்னா மற்றவங்க கவர்மெண்ட் கோட்டானா இந்த ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போதும். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து நமக்கு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும். ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் சொல்றேன் பாருங்க. உங்களுடைய பேரு, ஃபாதருடைய நேமு, மதர் நேமு, பிளேஸ் ஆஃப் பர்த், பிளட் குரூப், டேட் ஆஃப் பர்த், மேல் ஆர் ஃபீமேல், இந்தியன் நேஷனாலிட்டி இந்தியன், நேட்டிவிட்டி கேட்டுங்களா, ரூரலா, நெக்ஸ்ட் வந்து ரிலீஜியன் என்ன ரிலீஜியன், கம்யூனிட்டி, கேஸ் நேமு கேட்டுங்களா, இதெல்லாம் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல கொடுத்துருப்பாங்க. ஆதார் நம்பர், ஆதார் கார்டு படி நேம், என் அப்பாவோட பேர் சில சேர்ந்து வந்திருக்கும். நெக்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யார் இஷ்யூ பண்ணா, எந்த தாலுக்கு, இஷ்யூ மெத்தட் யாரு, சர்டிஃபிகேட்டோட நம்பர் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, அப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ், உங்க நேம், அட்ரஸ், வில்லேஜ், இதெல்லாம் உங்களுடைய டேட்டா கொடுத்துட்டு, இதே அட்ரஸ் தான் பர்மனன்ட் அட்ரஸ்னா இந்த இடத்துல டிக் பண்ணா போதும், இந்த அட்ரஸ் அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன், நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா, எக்ஸ் சர்வீஸ் மேனா, டிசபிலிட்டியா இருந்துச்சுன்னா IRTனா இந்தியன் ரோட் டிரான்ஸ்போர்ட், பஸ் டிரைவர் கண்டக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த IRTல ஒரு கோட்டா உண்டு, அதுக்காக கேட்கறாங்க. பஸ் டிரைவர் கண்டக்டர் இருந்துச்சு எஸ் கொடுத்தா அதுக்கான டீடைல்ஸ் கேட்பாங்க, சர்டிஃபிகேட் இன்க்ளோஸ் பண்ண சொல்லுவாங்க. உள்ள பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. இந்த பேஜ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல் இன்ஃபர்மேஷன். இதுல வந்து 6, 7, 8 இப்படி போகலாம். எங்களை பார்த்தாலும் இப்படி கீழே ரிவர்ஸ் வந்து வரலாம். எந்த வருஷம் +2, எந்த வருஷம் +1 இப்படி வரலாம். இதுல வந்து இயர் ஆஃப் பாசிங், எந்த ஸ்கூல் கவர்மெண்டா, மேனேஜ்மெண்டா, கவர்மெண்ட் எய்டடா, எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த ஸ்டேட். இந்த 7.5 இடஒதுக்கீடு வருவீங்களான்னு கேட்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா 6ல இருந்து 12வது தமிழ்நாடு படிச்சீங்களா, எஸ்.
6ல இருந்து 12வது வரலாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சீங்களா அல்லது ரைட் டு எஜுகேஷன் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சாலும் கவர்மெண்ட் வந்து கட்டாய கல்வி உரிமை சட்டம் இருக்கு இல்லையா, அது மூலியமா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்ந்துருப்பாங்க. வருஷத்துக்கு 25 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி போறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா எஸ், இல்லைன்னா நோ. இது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த இதை ஃபில் பண்ணணும். இந்த ஸ்கூல் 6ல இருந்து 12வது வரணும் உள்ளது ஃபில் பண்ணிட்டு, எதுக்காகனா தமிழ்நாட்டை தவிர வெளி மாநில மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஸ்டெப்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஆதார் கார்டு, நீட் இருக்கு இல்லையா, நீட் ஹால் டிக்கெட் இருக்கு இல்லையா, அதனுடைய ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், எத்தனை தான் அட்டன் பண்ணியிருக்கீங்க சரிங்களா. ஏற்கனவே ரிப்பீட்டரா இருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எத்தனை டைம் அப்படின்னு வரும். இந்த வருஷம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்னு வரும். நெக்ஸ்ட் யூஜி ரிஜிஸ்ட்ரேஷன். அதே போல இந்த இடத்துல வந்து அண்டர்கோ எனி கோச்சிங் சென்டர் தாராளமாக கொடுக்கலாம். ஓகே, அதான் எஸ் கொடுத்துட்டு எந்த கோச்சிங் சென்டர், ஏர் அகாடமி ட்ரிச்சி கோச்சிங் சென்டர் கவர்மெண்டா ப்ரைவேட்டா இல்லை ப்ரைவேட் சரிங்களா. நெக்ஸ்ட் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன். ஸோ அது +2 ஹையர் செகண்டரி நேம் ஆஃப் த போர்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட்ல கொடுத்துருப்பாங்க. குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் பிளேஸ் தமிழ்நாடு ஓகேங்களா. இந்த குரூப் கோட் கொடுத்துருப்பாங்க. இது அப்படியே குவாலிஃபைங் இயர், எந்த வருஷம் +2 ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட்டா அப்புறம் கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் மார்க் கேட்பாங்க. இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த இடத்துல பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வராது, மேக்ஸ் தான் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாத்தையும் ஒரு நம்பர். ஓகே, சப்போஸ் அட்டம் வச்சிருந்தா மட்டும் 2 வரும். நம்ம எல்லாமே ஒருத்தர் தான் வரும். ஸோ எந்த மந்த் எந்த இயர் மேக்ஸிமம் மார்க் என்ன, மார்க்ஸ் ஆஃப்டைன் எவ்வளோ வந்திருக்காங்க. ஓகே, இந்த டேட்டா தப்புலாம் கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் சேவ் பண்ணணும். இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் டு நெக்ஸ்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன். இதுல வந்து மதர் டேங்கு, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நெக்ஸ்ட் வந்து பேரண்ட் ஆக்குபேஷன், ஆனுவல் இன்கம், சிவிக் நேச்சர், அதாவது நேட்டிவ் டவுனா, பஞ்சாயத்தா, ரூரல் பஞ்சாயத்தா அல்லது கார்பரேஷனா, அப்புறம் எந்த ஏரியா லொகேஷன்ல இருக்கு, ஸ்கூல் எங்க இருக்கு, நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் எஸ் கொடுக்கணும். அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. பிரதரோ சிஸ்டரோ படிச்சிருக்காங்கன்னு கேட்டா எஸ்னா எஸ், நோ நோ. ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கவர்மெண்டோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்டா வந்துச்சுன்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு 500 ரூபா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சப்போஸ் நீங்க வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணீங்கன்னா இது டிக் பண்ணணும். டிக் பண்ணா அதுக்கு ஒரு 1000 வரும். ஸோ டோட்டலா வந்து 1000, இது ஒரு 500, மேல 500 கீழே ஒரு 1000, டோட்டல் 1500 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, இதை கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணி நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணணும். இப்போ இந்த ரீஃபண்டுக்காக, ஓகே, நீங்க கவுன்சிலிங் முடிஞ்சு காலேஜ் ஜாயின் பண்றீங்க, அந்த கட்டண அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிறதுக்கு பேங்க் டீடைல்ஸ் கேட்பாங்க. ஓகே, பேங்க் நேம், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், பேங்க் யார் பேர்ல அந்த அக்கௌண்ட் இருக்கு, ஐஎஃப்எஸ் கோட் என்ன. ஓகேங்களா. ஐஎஃப்எஸோட கோடை திருப்பி என்ட்ரு பண்ண சொல்றாங்க. ஸோ இது அக்கௌண்ட் நம்பர் திருப்பி என்ட்ரு பண்ண சொல்றாங்க. இது எதுக்குன்னா ரீஃபண்டுக்காக. ஓகே, ஸோ இது சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணணும். என்னென்ன போட்டோகிராஃப் அப்லோட் பண்ணணும், உங்களுடைய போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ அப்லோட் பண்ணணும், உங்க கையெழுத்து அப்படியே அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து தம்ப் இம்ப்ரெஷன் பண்ணணும். ரொம்ப முக்கியம், தம்ப் இம்ப்ரெஷன் ஒழுங்கா பண்ணணும். ஓகே, ஒரு சிலருக்கு வந்து சரியா வச்சு கொடுப்பாங்க, இங்க்ல வச்சிருக்காங்க, பேட் வச்சு வைங்க. நெக்ஸ்ட் வந்து +2 மார்க் ஷீட், +1 மார்க் ஷீட், +2 அதாவது 10th, +1 +2 டிசி, யூஜியோட அட்மிட் கார்டு, கேண்டிடேட் ஆதார் கார்டு, கேண்டிடேட் பர்த் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், போனோஃபைட் சர்டிஃபிகேட், பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பேரண்டோட ஆதார் கார்டு. இதுங்களா இவ்வளவு கொடுத்ததுக்கு அப்புறம் இது எல்லாமே நீங்க வந்து லோட் பண்ணணும். ஸ்பெசிஃபைடு அந்த ஜிபி கொடுத்து முதல்ல பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் போறீங்க. ஸோ லோடிங் டாக்குமெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை நீங்க வந்து செக் பண்ணிக்கணும். எடிட் பண்றதுக்கு முன்னே ஃபுல்லா முடிச்சு எல்லாம் கான்ஃபிடென்ட்டா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தென் யூ கோ டு நெக்ஸ்ட். அப்படி இல்லை மிஸ்டேக் இருந்துச்சுன்னா எடிட் பண்ணிருங்க. லெஃப்ட் சைடில் பாருங்க 2 காலம் இருக்கா, இந்த 2 காலத்தை டிக் பண்ணிட்டீங்கன்னா டிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் சப்மிட் பண்ண முடியும். பண்ணிட்டு நீங்க வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வந்துடலாம். ஃபைனல் ஸ்டேஜ் நீங்க வந்து கன்ஃபர்மேஷன் பேஜ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ். இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் மாற்றங்கள்ல போன வருஷம் மாதிரி இருக்காது. இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து கட்டாயம் குறையும். இப்போ தமிழ்நாடு கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பட் அது வேகமாக மதிப்பெண்கள் குறையும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு இந்த வருஷம் வந்து ரிப்பீட் படிச்ச ஸ்டூடெண்டா இருந்தாங்கன்னா இல்ல ரீரிப்பீட்டா இருந்தீங்கன்னா
உங்களுடைய கம்யூனிட்டி, நீங்க எந்த கேட்டகரியில் வரீங்க, பொது போட்டியா 7.5 பார்த்துட்டு நம்ம சேஃபர் ஜோன்ல இருக்குமான்னு பாக்குங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ், நெக்ஸ்ட் பிடிஎஸ், இது ரெண்டுமே ஒரே இது வந்துடும். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ், இன்னொரு கவர்மெண்ட் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ், இது எல்லாமே ஒரே அப்ளிகேஷன் தான், கவுன்சிலிங் தான் வரும். ஸோ அப்போ நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்போ யாருக்கெல்லாம் செலக்ட் ஆகிருக்கோ அவங்களுக்கு தனியாக ஒரு குரூப் போட்டு அவங்களுக்கு நான் கைட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப் என்னென்ன வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஐஎஸ் கோர்சஸ் சொல்லக்கூடிய சித்தா, ஹோமியோபதி, யுனானி, நேச்சுரோபதி, கேட்டுங்களா, ஆயுர்வேதிக், இது எல்லாமே 5 கோர்ஸ் இருக்கு. அதுல வந்து நேச்சுரோபதி தவிர மற்ற எல்லாமே நீட் மதிப்பெண் அடிப்படையில். கவர்மெண்ட் காலேஜ் பாத்தீங்கன்னா பிடிஎஸ்க்கு வந்து மொத்தம் 3 காலேஜ் தான். இன்னைக்கு கூட காலேஜ் பாப்பா ஃபோன் பண்ணாங்க, எஸ்ஆர்எம்லையும் திருச்சி எஸ்ஆர்எம்லையும் டெல்லிஸ் யூனிவர்சிட்டிலையும் டைரக்டா அட்மிஷன் போடுறாங்க சார், 3 lakhs கேட்கறாங்க அப்படின்னாங்க. போடுவாங்க, போட்டு திருப்பி கவுன்சிலிங் மூலியமா அந்த காலேஜ் சூஸ் பண்ண சொல்லலாம். ஓகே, ஸோ உங்களுடைய ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டாவா இருந்துச்சுன்னு ஃபீஸ் கம்மியா இருக்கும். குறிப்பா எம்பிபிஎஸ் வந்து 33,000 ரூபாய், அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்துச்சுன்னு கம்மியா இருக்கும், அது 50% தான் இருக்கும். அதுவே பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டாவா இருந்துச்சுன்னா 5 லட்ச ரூபா போகும். சில காலேஜஸ் வந்து ஹாஸ்டல் ஃபீஸோட சேர்த்து 7 வரல வாங்குவாங்க, பட் அதுக்கு வந்து உங்களுக்கு லோன் கிடைக்கும். அதனால ஈவன் அன்றாட கூலி தொழிலாளி குழந்தைங்க கூட கவர்மெண்ட் கோட்டா கிடைச்சதுன்னா, பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா கிடைச்சதுன்னா தாராளமா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்தவரை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமா இருக்கும். குறிப்பா 20+ இருக்கும் பர் இயர், ஒரு வருஷத்துக்கு 20 லட்சத்துக்கு மேல இருக்கும். அதனால மதிப்பெண்கள் மூலமா மட்டும் தான் நம்ம வந்து போறதுக்கான வாய்ப்பை நம்ம தேடிட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ இதுவரையிலும் பார்த்த கோணல் மூலமா இந்த வருஷம் ரிசல்ட் பிளஸ் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படின்னு சொல்லியிருக்கேன். வேற ஏதாவது டவுட் இருந்தா எப்ப என்னுடைய நம்பருக்கு எப்போலாம் கால் பண்ணி கேட்கலாம். ஓகேங்களா? எந்த தப்பும் இல்லாம அப்ளிகேஷன் போடுங்க. நன்றி, வணக்கம்.